ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான தகவல் பற்றி பார்க்கலாம். பயனுள்ள ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1 ஏப்ரல் 2026 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 அமலுக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 தான் அமலில் இருந்துச்சு. 1 ஏப்ரல் 2026 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 அமலுக்கு வந்திருக்கு. இதில் குறிப்பாக ஃபார்ம் 121 அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 ஃபார்ம் 15G அண்ட் ஃபார்ம் 15Hக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரே ஃபார்மாக கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபார்ம் 121. சரி, இந்த ஃபார்ம் 121 பற்றி நம்ம எல்லோரும் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்மளில் நிறைய பேர் டெபாசிட் பண்ணுறோம், அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறோம், ரெண்ட் வாங்குகிறோம், வீடு வாடகைக்கு விட்டுருப்போம், பிஎஃப் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இந்த வித்ட்ராவல் டெபாசிட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 31 மார்ச் 2026 முன்னாடி நம்ம ஃபார்ம் 15G அல்லது ஃபார்ம் 15H சப்மிட் பண்ணுவோம். இது எதுக்காக சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அந்த டெபாசிட்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, அதே மாதிரி பிஎஃப் வித்ட்ராவல் அமௌண்ட்டுக்கான இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்கூட்டியே ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணுவோம். அது நம்ம சப்மிட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ்லேருந்து டேக்ஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ் டிடெக்ட் பண்ணுவாங்க, இந்த ஃபார்ம் 121 எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது, இந்த ஃபார்ம் 121 எப்படி ஃபில் பண்ணுறது, எந்த மாதிரியான இன்கம் ப்ளஸ் எந்த மாதிரியான டெபாசிட் ப்ளஸ் எந்த மாதிரியான பிஎஃப் வித்ட்ராவல், இது ரிலேட்டடான அந்த லிமிட்லாம் என்ன, எவ்வளோ ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நான் அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணணும், இது போன்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால தான் சொல்கிறேன், எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தகவல். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபார்ம் 120 இப்போ நம்ம பிக்சரில் பார்க்குறோம் இல்லைங்களா, அதுதான் ஃபார்ம் 121 ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபார்ம் 15G அண்ட் ஃபார்ம் 15H. இந்த ஃபார்ம் 121 கீ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் 60 ஏஜுக்கு கீழே இருக்கவங்க, 60 வயசு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் ஃபார்ம் 15G சப்மிட் பண்ணுவோம். அதுவே 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள், சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும் அல்லது சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும், அவங்க ஃபார்ம் 15H சப்மிட் பண்ணுவாங்க. சரி, 2 பேர்த்துக்கும் எதுக்கு தனித்தனியான ஃபார்மு, ஒரே ஃபார்மாக கொண்டு வருவோன்னு சொல்லி தான் இந்த ஃபார்ம் 121 அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபார்ம் 15G அண்டு ஃபார்ம் 15H. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரிவெண்ட் டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் ஆன் பேமெண்ட்ஸ் லைக் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்டு, பிஎஃப் வித்ட்ராவல், டிவைடண்ட்டு. இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து அந்த டிவைடெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த இன்கமுக்கும் இந்த ஃபார்ம் 121 நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க, நான் டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா 10% டேக்ஸ் பிடிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த ஃபார்ம் 121 அப்படிங்கிறது எல்லோரும் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் இந்த ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா, ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே சப்மிட் பண்ணலாம். என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ் சப்மிட் பண்ண முடியாது. இந்த ஃபார்ம் நம்ம எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூரிங் எவ்ரி ஃபினான்ஷியல் இயர். அதனால தான் இப்போ நான் இந்த ஏப்ரல் மாதம் வீடியோ போடுறேன். ஒவ்வொரு நிதியாண்டினுடைய தொடக்கத்தில் இந்த ஃபார்ம் நம்ம சப்மிட் பண்ணிடணும். அப்படி சப்மிட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் பிடிக்கிறாங்க. ஸோ அதனால் 1 ஏப்ரல் 2026 31 ஏப்ரல் 2026 இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா ஒரு சில கண்டிஷன்ஸில் நம்ம மந்த்தினுடைய ஸ்டார்டிங் டேட்லேருந்து அந்த மந்த்தினுடைய 7ஆம் தேதிக்குள்ளார இந்த ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா டேக்ஸ் பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். தெளிவாக சொல்லிட்டாங்க, ஒரு நிதி ஆண்டில் உங்களுக்கு உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் எப்படி இருக்குது. இப்போ 2 இருக்குது, ஒன்று நியூ டேக்ஸ் ரெஜிமி, இன்னொன்று ஓல்டு டேக்ஸ் ரெஜிமி. இப்போ ஓல்டு டேக்ஸ் ரெஜிமி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 60 வயசு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு 2.5 லட்ச ரூபா. உங்களுடைய ஆண்டு வருமானமானது 2.5 லட்ச ரூபாய்க்கு உள்ளதாக இருக்குது, இன்க்ளூடிங் அந்த டெபாசிட்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்துனா உங்களுடைய ஆண்டு வருமானமானது 2.5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஃபார்ம் 121 கொடுத்தீங்கன்னா அந்த டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க, அந்த டெபாசிட்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு. இல்லைனா பிடிச்சிருவாங்க. இதே நியூ டேக்ஸ் ரெஜிமியாக இருந்தால் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் 4 lakhs இருக்குது. டோட்டல் டேக்ஸ் கிடையாது அப்படின்னா 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லேயும் இந்த ஃபார்ம் 121 நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ யாருக்கு இந்த ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணணும்? இப்போ நீங்கள் பிஎஃப் வித்ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா வித்ட்ராவல் பண்ணும்போதே இந்த ஃபார்ம் 121 நீங்கள் அட்டாச் பண்ணிடணும், இல்லைனா டேக்ஸ் அப்ளிகபிளாக இருக்குது.
அதே மாதிரி இப்போ நீங்கள் எந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்கில் 1 ஏப்ரல் 2026 அந்த மாதம், அதாவது ஏப்ரல் 2026 மாதத்தில் நீங்கள் பேங்க்குக்கு போயிட்டு இந்த ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணிடணும். இந்த வருஷம் இப்போ இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் இன்கேஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட்லாம் போட்டிருக்கீங்க, ஆர்டி வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபார்ம் 121 இப்போ இந்த மாதமே வந்து சப்மிட் பண்ணிடுங்க. நிறைய பேங்க்ஸ் வந்து ஆன்லைன் மூலமாகவே சப்மிட் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. இல்லை எனக்கு அதை பற்றி தெரியலைங்க அப்படின்னா நேராக பேங்க்குக்கே போயிட்டு இந்த ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணிடுங்க. இப்போ அந்த ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணால் டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணும்போது பேன் நம்பர் கண்டிப்பாக அவசியம். பேன் நம்பர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க, 20% டேக்ஸ் வந்து பிடிச்சிருவாங்க. 2026 இந்த ஃபார்ம் 121ல் எந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணும்போது யுஐஎன் அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் 26 கேரக்டர் கொண்ட இந்த யுஐஎன் நம்பர் கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய அந்த ஃபார்ம் ஃபில்லிங்ஸ் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு 26 கேரக்டர் யுஐஎன் நம்பர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்போ எந்த மாதிரியான இன்கம் டைப்புக்கெல்லாம் இந்த ஃபார்ம் 121 நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வட்டி தொகைக்கு இந்த ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி ஆர்டிக்கும் சப்மிட் பண்ணணும். இது சப்மிட் பண்ணாமல் விட்டோம்னா கூடுதலாக நம்மளுக்கு டேக்ஸ் வந்து பிடிச்சிருவாங்க. ஓகே, அடுத்ததாக இன்ட்ரெஸ்ட் ஆன் லிஸ்டட் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ். இப்போ பாண்டுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு அந்த லிமிட்டுக்கு மேலே எக்ஸீட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணணும். டிவைடன்ஸ் ஃப்ரம் ஷேர்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்டு. பங்குச்சந்தையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதிலேருந்து உங்களுக்கு டிவைடண்ட் தொகை அதிகமாக கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷன்லேயும் நம்ம ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணணும். அடுத்தபடியாக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு. நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டு வித்ட்ராவல் பண்ணும்போது, ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணணும். அது எந்த கண்டிஷன்ஸில் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் நெக்ஸ்ட்டு, இப்போது வீடோ அல்லது கடன் மூலமாக உங்களுக்கு வந்து ரெண்டல் இன்கம் வருது, அல்லது இன்சூரன்ஸ் கமிஷன் பணம் வருது, அல்லது நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் இப்போ போட்டிருப்பீங்க எல்ஐசியில், அது வருஷத்துக்கு ஒரு தடவை பே அவுட் பண்ணுறாங்க, இல்லை 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை பே அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கன்னா அது மொத்தமாக ஒரு லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிமிட்டுக்கு மேலே எக்ஸீட் ஆகும்போது இந்த ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. இது எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. த்ரூ பேங்க்னா பேங்க் மூலமாக வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் நீங்கள் ஆஃப்லைன் மூலமாகவும் இந்த ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணலாம். டேரெக்டாக நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய இந்த வெப்சைட்டில் போய்ட்டு இந்த ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போட்டுருவோம். இந்த பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணணும். முதலீட்டாளர்கள் ஃபில் பண்ணக்கூடியது இந்த பார்ட் ஏ செக்ஷன். இதுலேயே இன்னொரு செக்ஷன் இருக்குது, பார்ட் பி. பார்ட் பி வந்து நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை. அது அந்த யார் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுக்குறாங்க அல்லது ரிசீவர் யாரோ அவங்க வந்து ஃபில் பண்ணிக்குவாங்க. பேங்க் சைடில் ஃபில் பண்ணுவாங்க, பிஎஃப் ஆஃபீஸ் சைடில் அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க. பார்ட் ஏ மட்டும் நம்ம ஃபில் பண்ணிட்டு பேங்க்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும். ஓகே, இது முக்கியமான ஒரு டீட்டெயில்ஸ். ரைட், இப்போ நம்ம லிமிட்டுக்கு வருவோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 60 வயசு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் 2,50,000 வந்து லிமிட்டு. ஸோ உங்களுடைய ஆண்டு வருமானமானது 2.5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது, இன்க்ளூடிங் உங்களுக்கு டெபாசிட் பண்ண அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட சேர்த்து உங்களுக்கு 2.5 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபார்ம் 121 கொடுத்தாகணும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. அதே சூப்பர் சீனியர் சிட்டிசன் 80 வயசுக்கு மேலே இருக்குன்னா லிமிட் வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமினோட லிமிட்டு 5 lakhs. நியூ டேக்ஸ் ரெஜிமிக்கு வந்து 12,75,000 வந்து இருக்குது. இப்போ இபிஎஃப் வித்ட்ராவல் ரூல்ஸை நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக பிஎஃப் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணும்போது இந்த ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணணும். அது சப்மிட் பண்ணல அப்படின்னா 10% டேக்ஸ் பிடிப்பாங்க. அதே மாதிரி பிஎஃப் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணும்போது பேன் கார்டு கம்பல்சரியாக இருந்திருக்கணும், பேன் கார்டு நம்பர் இருக்கணும். பேன் கார்டு நம்பர் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு 30% டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பிஎஃப் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணுறீங்க, அது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பிஎஃப் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணும்போது இந்த ஃபார்ம் 121 தேவை. அந்த 50,000 ரூபா வித்ட்ராவல் எந்த கண்டிஷனில் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி பிஎஃப் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணணும் 50,000 ரூபாய்க்கு மேலே வித்ட்ராவல் பண்ணும்போது. அதுவே உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனில் நீங்கள் இந்த ஃபார்ம் 121 சப்மிட் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு டேக்ஸ் நாட் அப்ளிகபிள்.
ஸோ ஃபார்ம் 121 சப்மிட் பண்ண தேவையில்லை. ஆனால் கண்டிப்பாக பேன் கார்டு வந்து லிங்க் ஆகிருக்கணும். பேன் கார்டு இல்லாமல் இருந்ததுன்னா 30% டேக்ஸ் வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ பிஎஃப் வித்ட்ராவலில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. எப்போ அந்த கண்டிஷனில் சப்மிட் பண்ணணும்? ஃபார்ம் 19 ஃபுல் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணும்போது, ஃபார்ம் 10C பென்ஷன் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணும்போது, ஃபார்ம் 31 அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணும்போது இந்த ஃபார்ம் 121 வந்து சப்மிட் பண்ணணும். ஆனால் நீங்கள் ஃபார்ம் 19 அண்ட் 10C வித்ட்ராவல் பண்ணும்போது மட்டும் சப்மிட் பண்ணால் போதுமானது. ஓகே, அடுத்தபடியாக நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் அல்லது ரெக்கரிங் டெபாசிட் போட்டிருக்கீங்கன்னா, நார்மல் 60 வயசு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே வட்டி தொகை கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபாய்க்கு கீழே தான் வட்டி தொகை கிடைக்குது அப்படின்னா இந்த ஃபார்ம் 121 தேவையில்லை. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டு 1,00,000 ரூபா வந்து உயர்த்திருக்கிறாங்க. அப்போது ஒரு வருஷத்துக்கு அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வட்டி தொகை கிடைச்சிது அப்படின்னா இந்த ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ரெண்டல் இன்கம் வருது உங்களுக்கு, அல்லது இன்சூரன்ஸ் கமிஷன் வருது, லைஃப் இன்சூரன்ஸ் பே அவுட் வருதுன்னா அதுக்கான லிமிட்டு பாருங்கள். ரெண்டல் இன்கமுக்கு ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வட்டி தொகை கிடைக்கிது, ஒரு வருஷத்துக்கு 5,00,000 ரூபாய்க்கு மேலே வட்டி தொகை கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணணும். இன்சூரன்ஸ் கமிஷன் ஒரு வருஷத்துக்கு 20,000 ரூபாய்க்கு மேலே கிடைக்கிது அப்படின்னாலும் இந்த ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணணும். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் எல்ஐசி மூலமாக, லைஃப் இன்சூரன்ஸ் எல்ஐசின்னு கிடையாது, கொடாக் லைஃப் இன்சூரன்ஸ், ஏதோ ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் மூலமாக உங்களுக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேலே பே அவுட் வருது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு, அந்த கண்டிஷன்லேயும் நீங்கள் ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணணும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன். இந்த ஃபார்ம் 121 என்னுடைய டவுன்லோடபிள் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொன்னது எல்லாமே ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனு. இதை தாண்டி உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம சேனலில் தெளிவாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். அடுத்தபடியாக ஃபார்ம் 121 எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதே மாதிரி இதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு அதுவும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.